வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கும்பகோணம், பழனி மாவட்டங்கள் உருவாக்குவதாக திமுக அளித்த நிறைவேறாத வாக்குறுதிகள் டிசம்பருக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. பாஜகவுக்கு அதிமுக இணைப்பு உள்ளது, பிணைப்பு இல்லை என்று திருமாவளவன் கருத்து. பாஜக வெளியேறினால் அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் சேருமா என்பதற்கு பதிலளிக்காமல் மழுப்பல். மகாராஷ்டிரத்தில் பள்ளிகள் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை புகுத்தும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு. மும்பையில் சட்டமன்ற வளாகத்தில் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அமெரிக்க தாக்குதலில் ஈரானிய அணுவாற்றல் நிலையங்கள் முற்றிலும் சேதமடையவில்லை. உரேனியம் செறிவூட்டலை ஈரான் மீண்டும் தொடங்கும் என பன்னாட்டு அணுவாற்றல் முகமை தகவல். ரஷ்யாவின் ஷோன் தாக்குதலில் சேதமடைந்து விழுந்து நொறுங்கியது உக்ரைன் போர் விமானம். தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள அமெரிக்கா உதவ வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் புதிய மாவட்டங்களை டிசம்பருக்குள் அமைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரிப்பு 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காவல் நிலையங்கள், வட்டங்கள், மாவட்டங்கள் ஆகியவற்றின் எல்லைகளை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இறுதி செய்யும்படி மாநில அரசுகளை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தலைமை பதிவாளர் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் புதிய மாவட்டங்களுக்கும் வட்டங்களுக்கும் அமைக்கப்படவில்லை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையான முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை அவற்றை செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து கும்பகோணம் மாவட்டமும், திண்டுக்கல் மாவட்டத்தை பிரித்து பழனி மாவட்டமும் அமைக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் உறுதியளித்ததை குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் அதை நிறைவேற்றாததையும் தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைப்பு உள்ளதை தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலவளைவு நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானத்தில் வந்த திருமாவளவன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலவளைவு முருகேசன் அவருடன் சென்ற 7 பேர் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட துயரமான நாள் என்றும் என தெரிவித்தார். தஞ்சை கீழவேல்மணிக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த கொடூரமான சாதிய வன்கொடுமை மேலவளவு படுகொலை என தெரிவித்தார். அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியது பற்றி கேள்விக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைப்பு உள்ளதை தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக விலகினால் அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் சேருமா என்றும் வினாவியதற்கு திருமாவளவன் பதிலளிக்காமல் மழுப்பிவிட்டார். நடந்த கொடூரமான சாதிய வன்கொடுமை, மேலவளவு துயரம், இந்த நாளில் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். சாதிய வன்கொடுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மேலவளவு கிராமத்தை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதற்கு சட்ட வரையறைகள் இடமளிக்கின்றன. இன்றும் அந்த கிராமத்திலே சுடுகாட்டு பாதை இல்லை என்பது கவலை அளிக்கிறது. தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம். அந்த கிராமத்தில் உள்ள எளிய மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா இல்லை. எனவே அந்த கிராமத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மராத்தியர்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து
மகாராஷ்டிரத்தில் பள்ளிகளில் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை புகுத்தும் தீர்மானங்களை தேவேந்திர பட்னாவிஸ் அரசு ரத்து செய்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் மராத்தி, ஆங்கில வழி பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயமாக ஒரு பாடமாக இடம்பெறும் என்று குறிப்பிட்டு அரசாணை ஏப்ரல் 11ஆம் நாள் வெளியிடப்பட்டது. இதற்கு சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, நவநிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரே ஆகியோரும் மராத்தி மொழி ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதையடுத்து ஜூன் 17ஆம் நாள் வெளியிட்ட அரசாணையில் ஒவ்வொரு வகுப்பிலும் குறைந்தது 20 பேர் விருப்பம் தெரிவித்தால் இந்தி 3வது மொழியாக கற்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் இரு அரசாணைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளனர். இதை அறிவித்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கல்வியாளர்கள், பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பரிந்துரைகளை அளிப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் நரேந்திர யாதவ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த குழு தனது அறிக்கையை அளிக்கும் வரை இந்தி பாடம் குறித்த முந்தைய இரு அரசாணைகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மகாராஷ்டிரத்தில் இந்தி திணிப்பு முயற்சிகளை பாஜக அரசு முற்றிலும் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி மும்பையில் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகியவற்றின் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானிய அணுவாற்றல் நிலையங்கள் முற்றிலும் சேதமடையவில்லை என்றும் சில மாதங்களில் உரேனியம் செறிவூட்டலை ஈரான் மீண்டும் தொடங்கிவிடும் என்றும் பண்பாட்டு அணுவாற்றல் முகமை தலைவர் ராஃபேல் குரேஷி தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுவாற்றல் நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்கிய அமெரிக்கா அவற்றை முற்றிலும் அழித்துவிட்டதாகவும் இந்த தாக்குதலில் ஈரானிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பண்பாட்டு அணுவாற்றல் முகமை தலைவர் ராஃபேல் குரேஷி அமெரிக்க தலைவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமெரிக்க தாக்குதலில் ஈரானிய அணுவாற்றல் நிலையங்கள் முழுவதும் சேதமடையவில்லை என்றும் தெரிவித்தார். இதனால் இன்னும் சில மாதங்களில் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் தொடங்கிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவையில் கேரள வணிகரிடம் 1.25 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடித்த வழக்கில் இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரளத்தின் திருச்சூரைச் சேர்ந்த நகை வணிகர் ஜெய்சன் ஜேக்கப். இவர் ஜூன் 14ஆம் நாள் கோவையில் இருந்து கேரளத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது வாளையாறு அருகே லாரியால் மோதி வழிமறித்த மர்ம கும்பல் காரில் இருந்த 1.25 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வந்தது. திருச்சூர், கொச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் முகாமிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தங்க கட்டிகளை கொள்ளையடித்த வழக்கில் ஆலப்புழையைச் சேர்ந்த அன்சத், விஷ்ணு ஆகிய இருவரை காவல் தனிப்படையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மின்கம்பத்திற்கு பதில் வேறு மின்கம்பத்தை நாட்ட வேண்டும் என்று ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி அருகே வெட்டியாந்தொழுவம் ஊராட்சிக்குட்பட்ட மாதூர் பொரியாந்தாங்கலில் காரை உதிர்ந்ததால் மின்கம்பம் இரும்பு கம்பிகளுடன் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. இது எப்போது முறிந்து விடுமோ என்ற அச்சத்துடன் மக்கள் அப்பகுதியை கடந்து செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதை மாற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சூரியகுளத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஆரணி சூரியகுளத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் ராஜேஷ் தலைமையில் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட செயலாளர் சத்யா கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். ஏழை மக்களுக்கு வேட்டி சேலைகள், பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மாவட்ட பொருளாளர் அசோக்குமார், நிர்வாகி சத்யராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட நிர்வாகிகள் அஜய், சுதன், சக்தி, தினேஷ், ராகவன், நகர நிர்வாகிகள் ஹேமநாதன், பிரசாந்த், மதுக்குமார் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். பாஜக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்றும் பாஜகவினருக்கு முருக பக்தர் ஒன்றும் கிடையாது என்றும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐதர் அலி தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணார்பேட்டையில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் இளைஞரணி கூட்டம், மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம், மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் ஆகியன நடைபெற்றது. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஐதர் அலி தலைமையில் பொதுச் செயலாளர் திருப்பூர்
ஹாலிட்டின் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கவலைக்கிடமாகி வரும் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் அரசு நிர்வாகங்களின் அதிகரித்து வரும் முஸ்லிம் விரோத போக்கு ஆகிய குறித்து இந்த கூட்டத்தில் கவலை தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐதர் அலி, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும் என்றும் அப்போது முடிவு செய்ய போவதாகவும் தெரிவித்தார். பாஜகவினர் முருகரை வைத்து அரசியல் செய்வதாகவும் அவர்களுக்கு பக்தி கிடையாது என்றும் தெரிவித்தார். முருகன் ஒரு படைத்தலைவன், தமிழ்நாட்டில் காலகாலமாக தமிழர்களால் போற்றப்படுகிற ஒருவர். அவர் கடவுள்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த எல்லாருமே அந்த ஒரு ஈக்குவல் மரியாதையை தரணும்ல, அது தரல. அது முழுக்க முழுக்க அரசியலுக்காக இந்துக்களை எப்படி ஒன்றுபடுத்துவது. தேனி மாவட்டம் கும்பங்கரை அருவியில் விடுமுறை நாளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வரிசையில் காத்து நின்று குளித்து சென்றனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பங்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது. நேற்று விடுமுறை நாள் என்பதால் வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக காலை முதலே கும்பங்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்படும் நிலையில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவில் வரும் அருவி நீரில் காத்திருந்து குளித்து மகிழ்ச்சி அடைந்ததோடு வெப்பத்தின் தாகத்தை தணித்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அரசின் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் பேரணி நடைபெற்றது. உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஒன்றிய செயலர் மாரி தலைமையில் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு சங்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் முனுசாமி, உத்தரமேரூர் ஒன்றிய பொருளாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் பங்கேற்ற பேரணியானது பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் அருகே நிறைவடைந்தது. மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை உயர்த்த வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ஊரக வேலையை 100லிருந்து 150 நாளாக உயர்த்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த மாநாட்டில் வலியுறுத்தினர். இந்த மாநாட்டில் மாற்றுத்திறனாளிகள் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தனியார் கல்வி நிறுவன தலைவர் வீட்டில் கதவை உடைத்து 20 லட்சம் ரூபாய் 100 பவுன் நகைகள் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் அருகே அடைக்கலம் பட்டணத்தில் நெல்லை தென்காசி 4 வழிச்சாலைகளில் ராஜசேகரன் என்பவர் பள்ளியும் கல்வி நிறுவனமும் நடத்தி வருகிறார். கல்வி நிறுவனத்தின் வளாகத்திலேயே அவர் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் ராஜசேகர் தனது குடும்பத்தினருடன் சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். இன்று காலையில் ஊருக்கு திரும்பிய அவர் வீட்டில் உள் சென்று பார்த்த பொழுது வீட்டின் அறைக்குள் இருந்த பீரோ கதவுகள் உடைக்கப்பட்டு மேல் மாடியில் உள்ள கதவுகள் வழியாக திருடர்கள் உள்ளே இறங்கியிருப்பதும் தெரிய வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பீரோவில் இருந்த 20 லட்சம் ரூபாய் 100 பவுன் நகைகள் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றிருப்பதாக அவர் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தடயவியல் வல்லுநர்கள் மோப்பனாய் உதவியுடன் வீட்டில் ஆய்வு செய்தனர். அவர்கள் வீட்டில் கண்காணிப்பு கேமரா இருந்தபோது அது பழுதாகி செயல்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கொள்ளையர்களை அடையாளம் காண்பதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சென்னாக்கல் பாளையத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மரத்தில் தூக்கில் தொங்கிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அந்த இறப்பு குறித்து அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தாராபுரத்தை அடுத்த சென்னக்கால் பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகனின் உடல் பழனிசாமி என்பவரின் தோட்டத்தில் வேப்ப மரத்தில் கைகளை கட்டி கொண்டு தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து விசாரித்த ஆலங்கியம் காவல்துறையினர் காச நோயால் பாதிக்கப்பட்ட முருகன் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். கூராய்வு முடிந்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உடனடியாக எரியூட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முருகனின் மரணத்தில் பல சந்தேகங்கள் இருப்பதாக தமிழ் புலிகள் கட்சியின் முதன்மை செயலாளர் முகிலரசன் தெரிவித்துள்ளார். 10 அடிக்கு மேல் உயரமுள்ள மரத்தில் ஏறி 2 கைகளையும் கட்டிக்கொண்டு ஒருவர் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்று முகிலரசன் வினாவி உள்ளார். மதுரையில் இந்திய புள்ளியியலின் தந்தை மகளன் நோபீஸ் பிறந்த நாள் தேசிய புள்ளியியல் நாளாக கொண்டாடப்பட்டது. இந்திய புள்ளியியலின் தந்தை பேராசிரியர் மகளன் நோபீஸ் பிறந்த ஜூன் 29ஆம் நாள் தேசிய புள்ளியியல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் புள்ளியியல் துறையின்
உறுப்பான தேசிய புள்ளியியல் மண்டல அலுவலகம் சார்பில் மதுரையில் இன்று 19வது புள்ளியியல் நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டனர். இதில் காந்தி கிராம மக்கள் தொகை ஆய்வு மையத்தின் தலைவர் கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மதுரை புள்ளியியல் அலுவலக இயக்குநரும் மண்டல தலைவருமான விஷ்ணுராஜ், உதவி இயக்குநர்கள், பொறுப்பாளர்கள், மூத்த புள்ளியியல் அலுவலர்கள் உரையாற்றினர். நிகழ்வில் இளநிலை புள்ளியியல் அலுவலர்கள், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களின் கணக்கெடுப்பாளர்கள், புள்ளியியல் துறை அதிகாரிகள், கல்வியாளர்கள், மாணவர்கள் என பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் உடல் கூராய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடபுரத்தைச் சேர்ந்த அஜித் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தார். அஜித்தின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கூராய்வுக்கு வைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட நீதிபதி வேங்கட பிரசாத் அந்த உடலை பார்வையிட்ட பின் அஜித்தின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினர். அஜித்தின் குடும்பத்தினர் பிணவரையில் உடலை பார்த்த பின் கூராய்வுக்கு ஒப்புதல் அளித்தனர். மாவட்ட நீதிபதி முன்னிலையில் வீடியோ பதிவுடன் கூராய்வு நடைபெற்றது. அப்போது அஜித் உயிரிழப்பு தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும், காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என்று கோரி குடும்பத்தினர் நீதிபதியிடம் மனு அளித்தனர். கூராய்வுக்கு பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட உடல் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சிவகங்கை மாவட்டம் மடபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். தாராபுரத்தில் நேற்றிரவு 5 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்ட நிலையில் காற்றின் வேகத்தால் மின் கம்பிகள் உராய்வு ஏற்பட்டதன் மின்வெட்டுக்கு காரணம் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று காலையும் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தாராபுரத்தில் நேற்று மாலையில் ஏற்பட்ட மின்வெட்டால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் சிரமம் அடைந்தனர். தாராபுரம் மின்வாரிய அலுவலகத்தில் 50 பணியாளர்களுக்கு பதிலாக 4 பேரை பணியாற்றி வருவதால் சேவையில் குறைபாடு ஏற்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஓய்வு பெற்றோருக்கும் பதிலாக புதிய ஊழியர்கள் நியமிக்கப்படாததால் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பணியாளர்களே ஏற்க வேண்டிய நிலை உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாநில அளவிலான அட்டியா பட்டியா கிளித்தட்டு இறுதிப் போட்டியில் தேனி அணியினர் வெற்றி பெற்று முதல் பரிசை வென்றனர். பெரியகுளத்தில் 14 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான அட்டியா பட்டியா கிளித்தட்டு போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தேனி அணியும் செங்கல்பட்டு அணியும் மோதியதில் தேனி அணியினர் 2-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தனர். பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் தேனி பெண்கள் அணியும் கன்னியாகுமரி பெண்கள் அணியும் மோதியதில் 2-0 என்ற புள்ளி கணக்கில் தேனி அணியினர் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தனர். வெற்றி பெற்ற தேனி ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், அம்பலவாணன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 2வது இடம் பிடித்த செங்கல்பட்டு ஆண்கள் அணிக்கும் கன்னியாகுமரி பெண்கள் அணிக்கும் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். உத்தரகண்ட் மாநிலம் டெராடூனில் நடைபெற்ற தேசிய அளவிலான பனிசறுக்கு போட்டியில் கோவையைச் சேர்ந்த சிறுவன் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் டெராடூனில் தேசிய அளவிலான பனிசறுக்கு போட்டி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழக அணி சார்பாக கோவையில் இருந்து 8 பேர் கலந்து கொண்டனர். அவர்களின் 3ஆம் வகுப்பு பயிலும் ஹசன் என்ற சிறுவன் 3ஆம் இடம் பிடித்தான். கோவையிலிருந்து போட்டியில் கலந்து கொண்டவர்கள் ஊர் திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் அவர்களுக்கு தமிழ்நாடு பனிசறுக்கு சங்கத்தினர் வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான இறகுபந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் குட் சமாரிட்டன் பள்ளியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மாநில அளவிலான இறகுபந்து போட்டி நடைபெற்றது. ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர் இறகுபந்து போட்டிகளில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்த 426 அணிகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு இறகு பந்தாட்ட கழக பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு பரிசு, கோப்பை, சான்றிதழ்கள் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கு மாவட்ட இறகு பந்தாட்ட கழகம் சார்பில் அதன் தலைவர் அசோக் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்கால் புனித அந்தோணியர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது.
காரைக்கால் புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழாவையொட்டி மறைவட்ட முதல்வரும் பங்கு தந்தையுமான பால்ராஜ்குமார் திருப்பலி நடத்தி கொடிக்கு புனித நீர் தெளித்தார். கொடியேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். உடன் அலெக்ஸ் ஒளிக்குமார், இணை பங்கு குரு சுவாமிநாதன், செல்வம் ஆகியோர் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் துணை பங்கு தந்தைகள், அருட்சகோதரிகள், திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரை வழங்கி பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்கு தேர் பவனி வரும் ஜூலை 8ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் தர்மராஜ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவையொட்டி துரியோதனம் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் தர்மராஜ திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழா 20 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் மகாபாரத சொற்பொழிவும் இரவு நேரங்களில் தெருக்கூத்தும் நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனன் வதம் செய்யும் காட்சியையும் தத்துருவமாக நாடக கலைஞர்கள் நடித்து காட்டினர். முன்னதாக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சிறப்பித்தார். இதில் கண்ணமங்கலம், கொங்காரம்பட்டு, காட்டுங்கா நல்லூர், புதுப்பேட்டை ஊர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சிவன் கோவிலில் சைவ குரவர் மாணிக்க வாசகர் குருபூஜையொட்டி திருவாசகம் பாடி சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தம்மம்பட்டி காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் மாணிக்க வாசருக்கும் உகந்த ஆனி மாதம் மக நட்சத்திரமான ஞாயிற்றுக்கிழமை இரவு சிவனடியார்கள் சார்பில் குருபூஜை நடைபெற்றது. இதில் சிவனடியார்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவாசக பாடலை மனமுருக பாடினர். மாணிக்க வாசகர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளி அறை பூஜையுடன் விழா நிறைவு பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆனி திருமஞ்சன தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரெழுத்து வழிபட்டனர். அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் ஆனி திருமஞ்சன பெருவிழா மாணிக்க வாசகருக்கு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகமும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. அதன் பின் இறைவன் திருத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். தொடர்ந்து மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், சிவனடியார்கள் இழுத்தனர். திருவாசகம் பாடி மேளதாளங்கள் முழங்க வடம் பிடித்து இழுத்தனர். 4 மாட வீதிகளிலும் ஆத்மநாதா, மாணிக்க வாசகா என கூறி முழக்கமிட்டனர். மாணிக்க வாசக பெருமான் ஆவுடையார் கோவிலில் மார்கழி தேரில் ஆணித்தேர் என ஆண்டுக்கு 2 முறை தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் புனித ராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தில் 163ஆம் ஆண்டு தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஓமலூர் அருகே ஆர்சி செட்டிப்பட்டியில் அமைந்துள்ள புனித ராயப்பர் சின்னப்பர் திருத்தலம் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. இத்திருத்தலத்தில் புனித ராயப்பர் சின்னப்பரை பாதுகாவலர்களாக கொண்டு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஜூன் 21ஆம் நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அருட்பலியாளர்கள் திருநாள் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித ராயப்பர், சின்னப்பர், மேரி மாதா, புனித ஜெபஸ்தியர் உருவங்கள் வைக்கப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட தேர்களை பங்கு தந்தை ஜோசப் பவுல்ராஜ் புனித நீர் தெளித்து மந்திரித்தார். பின்னர் மேளதாளங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் 3 தேர்களும் ஊரை சுற்றி பவனியாக கொண்டு வரப்பட்டது. இவ்விழாவில் சாதி, மத பேதம் இல்லாமல் மத நல்லிணக்கத்துடன் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கும்பகோணம், பழனி மாவட்டங்கள் உருவாக்குவதாக திமுக அளித்த நிறைவேறாத வாக்குறுதிகள் டிசம்பருக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. பாஜகவுக்கு அதிமுக இணைப்பு உள்ளது, பிணைப்பு இல்லை என்று திருமாவளவன் கருத்து. பாஜக வெளியேறினால் அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் சேருமா என்பதற்கு பதிலளிக்காமல் மழுப்பல். மகாராஷ்டிரத்தில் பள்ளிகள் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் இந்தியை புகுத்தும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு. மும்பையில் சட்டமன்ற வளாகத்தில் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அமெரிக்க தாக்குதலில் ஈரானிய அணுவாற்றல் நிலையங்கள் முற்றிலும் சேதமடையவில்லை. உரேனியம் செறிவூட்டலை ஈரான் மீண்டும் தொடங்கும் என பன்னாட்டு அணுவாற்றல் முகமை தகவல். ரஷ்யாவின் ஷோன் தாக்குதலில் சேதமடைந்து விழுந்து நொறுங்கியது உக்ரைன் போர் விமானம். தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள அமெரிக்கா உதவ வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.